இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. தலைப்புச் செய்திகள். இன்று காலை கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் அபாயம் உள்ளதால் தாமதமான பயணங்களுக்கு தயாராகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு எந்தவித குழப்பமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை மீறி துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததை அடுத்து பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் உள்ளிட்ட தரப்பினர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர். வாடகை தொகை 780 கோடியை செலுத்த தவறியதால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்துக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி வெடித்து விபத்துக்குள்ளானதில் 48 பேர் பலியாகியுள்ளனர். வணக்கம். இன்று காலை கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் அபாயம் உள்ளதால் தாமதமான பயணங்களுக்கு தயாராகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை ஒன்டாரியோவின் தெற்கு பகுதியில் இடியுடன் கூடிய மழை பிற்பகல் வரை தொடரும் என்று வானிலை அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை சில நேரங்களில் கனமாக இருக்கும் எனவும், மேலும் வலுவான புயல்கள், அடிக்கடி மின்னலையும் பலத்த காற்றையும் உருவாக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நெடுஞ்சாலைகளில் 400 மற்றும் 401 வழியாக பயணிப்பவர்களும் 401 மற்றும் 407 வழியாக டொரண்டோவின் கிழக்கே வாகனத்தில் பயணிப்பவர்களும் இன்று நாள் முழுவதும் இந்த கனமழையை எதிர்கொள்வார்கள் என்றும், சீரற்ற காலநிலை நிலவுவதால் கண்காணிப்பாளர்கள் அவதானமாக இருந்தாலும் எங்கு அதிக மழை பெய்யும் என்பதையும் புயல்கள் வீசும் என்பதை கூறுவது கடினமாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றது. ஹாமில்டன் உட்பட மேற்கு GTA-வில் சில இடங்களில் 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை பெய்யும். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் 30 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிளக் கியூபெக்வா கட்சி லிபரல் சிறுபான்மை அரசுக்கு ஆதரவு வழங்குவது பற்றிய நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளது. இதனால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசு தனது ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. கியூபெக் மாகாணம் ஏனைய மாகாணங்களை விட அதிசிறப்பு சலுகைகளை கனடாவில் கொண்ட ஒரு மாநிலமாகும். இது பிரிந்து தனிநாடாக செல்வதற்கு 2 முறை அண்மைய தசாப்தங்களில் முனைந்த போதும் வாக்கெடுப்பில் மிக குறைந்த வித்தியாசத்தில் கியூபெக் மாகாணம் கனடாவுடன் இணைந்திருக்க வேண்டும் என்பதில் வெற்றி பெற்றது. கடைசியாக நடைபெற்ற சர்வசன வாக்கெடுப்பில் இணைந்திருக்க வேண்டும் என 50.6% பிரிய வேண்டும் என 49.4% வாக்களித்திருந்தனர். இந்நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது லிபரலிற்கு ஆதரவு வழங்குவதற்கு பிரதியீடாக தங்களது மாகாணத்துக்குரிய பிரதி பலன்கள் மற்றும் திட்டங்களை பிளக் கியூபெக்வா கட்சி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கட்சியின் முடிவால் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி மிகவும் சிக்கலான நிலையை அடையும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கல்கரியில் தினசரி நீர் பயன்பாடு அளவை விட அதிகமாக இருப்பதால் பம்புகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள் ஒரு காரின் என்ஜின் அதிக நேரம் கடினமாக இயங்குவது போன்ற கல்கரியில் தினசரி நீர் பயன்பாடு அளவை விட அதிகமாக இருப்பதால் பம்புகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள் ஒரு காரின் என்ஜின் அதிக நேரம் கடினமாக இயங்குவது போன்றது என கல்கரியின் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் இயக்குனர் கரோலின் போவன் கூறினார். நீர் பயன்பாடு ஒரு நாளைக்கு 485 மில்லியன் லிட்டர் இலக்கை விட அதிகமாக இருப்பதால் தடுப்பு பராமரிப்பு பணிகள் சவாலானது என்று நேற்று தெரிவித்தார். சனிக்கிழமையன்று 496 மில்லியன் லிட்டர் தண்ணீரை நகரம் பயன்படுத்தியது. அதற்கு முந்தைய நாட்களில் 500 மில்லியன் லிட்டருக்கு மேல் இருந்தது. கல்கரி நகரவாசிகள் குடிநீரை வெளியில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கழிவறை ஃப்ளஷ்களை தவிர்க்கவும், துணிகள் மற்றும் பாத்திரங்களை கழுவுதல் போன்ற செயற்பாடுகளை நிறுத்தவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 500 மில்லியன் லிட்டருக்கு மேல் பயன்பாடு இருக்கும்போது என்ஜின் அதிக வெப்பமடையும் அபாயம் உள்ளது. கல்கரி நகர மக்கள் பொதுவாக ஒவ்வொரு நாளும் சுமார் 600 மில்லியன் லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகின்றனர் என போவன் கூறியுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு எந்தவித குழப்பமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.
2024ஆம் ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பது குறித்து செப்டம்பர் 1ஆம் தேதி வவுனியாவில் தமிழரசு கட்சி தனது உத்தியோகபூர்வ முடிவை எடுத்தது. அதில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றும் எனது கட்சியின் அனைத்து உறுப்பினர்களின் நிலைப்பாடு இதுவே என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை மீறி துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததை அடுத்து பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் உள்ளிட்ட தரப்பினர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் ஆகியோர் தம்புள்ளை நகரில் நேற்றைய தினம் சுயாதீன வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதன்போது சுமார் 100க்கும் அதிகமானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருந்தனர். இது சட்டத்தை மீறும் செயற்பாடு என்று காவல்துறையினர் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் இன்று ஜெனீவாவில் ஆரம்பமாகின்றது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் என்ற தலைப்பிலான 501 தீர்மானத்தில் தற்போது வரையிலான உள்நாட்டு மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பில் முதல் நாளான இன்று விவாதம் இடம்பெறுகிறது. இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரின் எழுத்து மூலமாக விரிவான அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு முதல் நாளில் விவாதம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பிலான தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கான பேரணியை முன்னகர்த்த வேண்டாம் என கோரியது. இந்த விவாதத்துக்கு பின்னர் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இணையான நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகரின் அறிக்கைக்கு ஜெனீவாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக பதிலளித்து உரையாற்ற உள்ளதோடு விவாதங்கள் மற்றும் இணை நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை நுவரெலியா மாவட்டத்தில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்று நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நுவரெலியா தலவாக்கலையில் நேற்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். இதுவரை நாட்டில் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த 8 ஜனாதிபதிகளின் கொள்கைகள் மாறுபட்டவையாகவே இருந்துள்ளது என்றும், ஆனால் அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரே தலைவர் சஜித் பிரேமதாசதான். இதனை நாட்டு மக்களும் நிச்சயம் உணர வேண்டும் எனவும் கூறினார். சஜித்துடன் நாம் 5 ஆண்டுகள் இணைந்து பயணிக்கின்றோம். அவர் இனவாதமற்ற தலைவர் என்பதை எமக்கு அறிய முடிகின்றதாகவும், அனைத்து பகுதிகளிலும் செய்யக்கூடிய விடயங்களை சொல்லும் தலைவராக சஜித் காணப்படுகிறார். அனைத்து இன மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய தலைவராகவும் அவர் உள்ளார். அதனால் அடிப்படையிலேயே நாம் சஜித்தை ஆதரித்தோம் என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விசேட தேர்தல் தினமாக கருதி எதிர்வரும் 14ஆம் தேதி சனிக்கிழமை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்புவில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோக பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 14ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வாக்காளர் அட்டை கிடைக்காவிட்டாலும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை வைத்து வாக்களிக்க முடியும் என்று பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாக்களிக்க செல்லும் போது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இல்லாதது பாதிப்பை ஏற்படுத்தாது என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இருக்கும்போது வாக்களிப்பு நிலைய மற்றும் எண் ஆகியவற்றை அடையாளம் காண வசதியாக இருக்கும் பட்சத்தில் வாக்காளர் அட்டை வாக்களிப்பதற்கு ஒருபோதும் தடையாக இருக்காது எனவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன ஹெட்டி ஆராய்ச்சி குறிப்பிட்டார்.
வாடகை தொகையான 780 கோடியை செலுத்த தவறியதால் சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்துக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று காலை கிண்டி தாசில்தார் தலைமையிலான அதிகாரிகள் 160 ஏக்கர் கொண்ட கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்துக்கு சீல் வைத்தனர். இந்த நிர்வாகம் பல ஆயிரம் கோடி ரூபாய் வரியை செலுத்தவில்லை என புகார் எழுந்ததை அடுத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. பெண் பயிற்சி வைத்தியர் பாலியல் வன்கொடுமை கொலை தொடர்பில் நீதி லகுவில் கிடைக்காது, அதனை பறித்தெடுக்க வேண்டும் என கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அண்மையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பெண் பயிற்சி வைத்தியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மாணவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு கொல்கத்தா உள்ளிட்ட நாடு முழுவதும் முக்கியமான இடங்களில் தீபம் ஏற்றி நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. நேற்றிரவு நடைபெற்ற போராட்டத்தில் கொலை செய்யப்பட்ட பெண் வைத்தியரின் பெற்றோர் கலந்து கொண்டனர். எல்லோருடைய உதவியும் இல்லாமல் இது சாத்தியமில்லை. நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பது போராடுவதற்கு தைரியத்தை கொடுத்துள்ளது என்று தெரிவித்தனர். பெண் வைத்தியர் கொலைக்கு நீதி கேட்டு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலும் போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. திமுக அரசின் பவள விழா நிறைவை முன்னிட்டு அனைவரது இல்லங்கள், அலுவலகங்கள், வணிக வளாகங்களில் கழக கொடியேற்றி கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஜனநாயக வழியில் சென்று நிறைவேற்றிடும் நோக்கத்துடன் பேரறிஞர் அண்ணாவால் 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பின்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியால் கட்டிக்காக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளாக மக்களுக்கு சேவையினை செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த 2024ஆம் ஆண்டு தனது பவள விழா நிறைவினை கொண்டாடுகிறது. பவள விழாவையொட்டி கழக கொடி கம்பங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு அதில் அந்தந்த பகுதியில் கழகத்திற்காக அல்லும் பகலும் உழைத்த மூத்த முன்னோடிகளின் கரங்களால் நாம் இருவன கொடியை ஏற்றி பட்டொளி வீசி பறந்திட செய்த வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி வீடுகள் தோறும் பறக்கும் இருவண்ண கொடி நம் வீடுகள் தோறும் பறந்திட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொல்கத்தா காவல்துறை அதிகாரி வினீத் கோயலை மாற்ற வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று ஆளுநர் சி.வி. ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய பெண் வைத்தியர் கருத்தரங்கு அறையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் போராட்டத்தை தூண்டியது. இந்த விவகாரத்தில் நாடு முழுவதும் மருத்துவர்கள் வெகுண்டு எழுந்த நிலையில் கொல்கத்தாவில் இன்னும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்களின் கோரிக்கை குறித்து அவசரமாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நடத்த வேண்டும் என்று முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் உத்தரவிட்டுள்ளார். பிளாஸ்டிக் கழிவுகளால் பூமியை மாசுபடுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 93 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுகிறது என்று நேச்சர் ஜெனரலில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் 120 கிராம் பிளாஸ்டிக் கழிவுகள் உற்பத்தி செய்கிறார்கள். இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நைஜீரியா 35 லட்சம் மற்றும் இந்தோனேஷியா 34 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுகின்றன எனவும் தெரிவிக்கிறது. உலகில் அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்கும் நாடுகள் பட்டியலில் சீனா 4ஆம் இடம் பிடித்துள்ளது. இதற்கு முன்பு சீனா தான் அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்கும் நாடாக இருந்தது. ஆனால் இப்போது அந்நாட்டில் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் கழிவு மேலாண்மையால் பிளாஸ்டிக் கழிவுகளில் சீனா குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெண் பயிற்சி வைத்தியர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது தொடர்பான புதிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் பெண் பயிற்சி வைத்தியர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பெண் வைத்தியர் கொலையை கண்டித்து மருத்துவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் காரணமாக 24 நோயாளிகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிஐஎஸ்எஃப்க்கு தேவையான அனைத்தையும் இன்றைக்குள் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என சிபிஐ முடிவு செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 17ஆம் தேதி புதிய விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது.
நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி வெடித்து விபத்துக்குள்ளானதில் 48 பேர் பலியாகியுள்ளனர். நைஜீரியா அகெயி நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றி சென்ற பார ஊர்தியும் கால்நடைகளை ஏற்றி சென்ற வாகனமும் நேருக்கு நேர் மோதியது. இதில் 2 பார ஊர்திகளும் வெடித்து சிதறியதில் 48 பேர் உயிரிழந்து 50க்கும் மேற்பட்ட கால்நடைகள் தீயில் கருதியதாக அம்மாநில அவசர மேலாண்மை முகமையின் இயக்குநர் ஜெனரல் அப்துல்லாஹி பாபா அரப் தெரிவித்தார். தீயணைப்பு மீட்புக் குழுவினர் மற்றும் காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சரக்குகளை ஏற்றி செல்வதற்கு திறமையான தொடர்ந்து கட்டமைப்பு இல்லாததால் ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான நைஜீரியாவின் பெரும்பாலான முக்கிய சாலைகளில் ஆபத்தான பார ஊர்தி விபத்துகள் வழமையாக நடைபெறுகிறது. 2020ஆம் ஆண்டில் மட்டும் 1531 எரிபொருள் தாங்கி விபத்துகளில் 535 இறப்புகள் மற்றும் 1142 காயங்கள் ஏற்பட்டன என்று நைஜீரியா மாநில ஆளுநர் கூறினார். வடகொரியாவின் நிறுவன ஆண்டு தினத்தை முன்னிட்டு கிம் ஜாங் உன்னுக்கு சீனா மற்றும் ரஷ்ய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வடகொரியாவின் நிறுவன ஆண்டு விழாவை முன்னிட்டு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோர் வடகொரிய தலைவருக்கு வாழ்த்துக்களை அனுப்பியதாக அரச ஊடகமான KCNA இன்று தெரிவித்தது. ரஷ்யாவிற்கும் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியாவுக்கும் இடையிலான விரிவான மூலோபாய கூட்டாண்மை எங்கள் கூட்டு முயற்சிகளால் திட்டமிட்ட முறையில் பலப்படுத்தப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று புடின் குறிப்பிட்டுள்ளார். DPRK என்பது கொரியாவின் ஜனநாயக மக்கள் குடியரசின் சுருக்கமாகும். இது வடக்கின் அதிகாரப்பூர்வ பெயராகும். மேலும் வடகொரியாவுடன் ஆழமான மூலோபாய தொடர்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுப்பதாக ஜி ஜின்பிங் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டும் கிங் நாட்டின் ஸ்தாபக நாளான செப்டம்பர் 9ஆம் தேதி துணை இராணுவ குழுக்கள் மற்றும் ராஜதந்திர பரிமாற்றங்களின் அணிவகுப்புடன் சீனா மற்றும் ரஷ்யாவுடனான உறவுகளை ஆழப்படுத்த வடகொரிய தலைவர் உறுதியளித்தார். ரஷ்யாவின் எல்லைப்பகுதியில் உள்ள எரிபொருள் கிடங்கு ஒன்றின் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் தெற்கு பெல்கோரட் பிராந்தியத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் யுக்ரைனும் அதன் எல்லையை பகுதிகளில் ஒரே இரவில் தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யுக்ரைன் 3 இடங்களில் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல்களை நடத்தியதாகவும் இந்த சம்பவங்களில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரே இரவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் சுமி பகுதியில் 2 உயிரிழந்துள்ளதாகவும் அத்துடன் 4 பேர் காயமடைந்ததாகவும் யுக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பெல்கோரோட் பகுதியில் 2 சிறுவர்கள் உள்பட 3 பொதுமக்கள் காயமடைந்ததாக யுக்ரைனிய பிராந்தியத்தின் இராணுவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அல்ஜீரியாவின் அப்தல் மஜித் டெபோன் 95 வாக்குகளுடன் 2வது முறையாக ஜனாதிபதியாக வெற்றி பெற்றுள்ளார். அல்ஜீரியாவின் தற்போதைய ஜனாதிபதியான அப்தல் மஜித் டெபோன் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு வாக்குகளுடன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் நேற்று தெரிவித்துள்ளது. 5.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இங்கு வாக்களித்துள்ளனர். 94.65 விழுக்காடு வாக்குகள் என்று முகமது சார்பி செய்தியாளர்களிடம் கூறினார். 78 வயதானவர் 3.17 விழுக்காடு வாக்குகளை பெற்ற மிதவாத இஸ்லாமியவாதியான 57 வயதான அப்தா அலி ஹசானி மற்றும் 2.16 விழுக்காடு வென்ற 41 வயதான சோசியலிஸ்ட் வேட்பாளர் யூசப் ஆகியோருக்கு எதிராக 5 ஆண்டுகள் 2வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். 48 பேருடன் பயணித்த இந்தோனேஷிய விமானம் ஓடு பாதையில் இருந்து தவறி விழுந்ததில் பலர் காயமடைந்துள்ளனர். இந்தோனேஷியாவின் தொலைதூர கிழக்கு பகுதியான பப்புவாவில் இருந்து 48 பேருடன் இன்று பயணித்த விமானம் ஓடு பாதையில் இருந்து தவறி விழுந்ததில் பல பயணிகள் காயமடைந்துள்ளனர். இதனை காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர். மேலும் பப்புவா மலைப்பாங்கான நிலப்பரப்பில் மூடப்பட்டுள்ளதால் தென்கிழக்கு ஆசிய தீவு பரப்பில் மோசமான விமான பாதுகாப்பு பதிவை கொண்டுள்ளது. இதனால் அங்கு விமான பரப்புகளுக்கு தடைகள் உள்ளன. இந்நிலையில் டிரிகானா ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான ATR 42 விமானம் இன்று காலை ஜப்பான் தீவுகள் ரீஜென்சியில் உள்ள விமான நிலையத்திலிருந்து பப்புவான் தலைநகர் ஜெயபுராவுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது ஓடு பாதையில் இருந்து விலகி விழுந்துள்ளது. விமானத்தில் ஒரு குழந்தை உள்பட 42 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் இருந்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் உயிராபத்து ஏற்படவில்லை என்றும்
உடல்நல பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்றும் காவல்துறையினர் தலைவர் அட்ரியன் முக்கி ஹெர்காகியோ தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இதுபோன்று மேலும் நடக்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் கூறினார். கடந்த 2015ஆம் ஆண்டில் திரிகானா ஏர் விமானம் அங்கு விபத்துக்குள்ளானது. அதில் இருந்த 54 பேரும் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. யாகி சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக 35 பேர் உயிரிழந்து 24 பேர் காணாமல் போயுள்ளனர் என்று வியட்நாமின் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஆசியாவின் மிக சக்தி வாய்ந்த புயலாக யாகி புயல் கருதப்படுகிறது. வடக்கு வியட்நாமில் 12க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் மேற்கு நோக்கி வீசியதால் பரவலான சேதத்தை ஏற்படுத்தியது என்றும் அரசாங்கத்தின் ஆரம்ப மதிப்பீடுகள் காட்டுகின்றன. அதே நேரம் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வானிலை மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த சூறாவளியால் மில்லியன் கணக்கான வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைகளில் வெள்ளம் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவைகளை சீர்குலைத்தது. நடுத்தர அளவிலான பாலங்கள் சேதமடைந்தன மற்றும் ஆயிரக்கணக்கான மரங்கள் வீழ்ந்தன. மேலும் இந்த புயலானது பல தொழில்துறை மையங்களில் பொருளாதார நடவடிக்கைகளை நிறுத்தியது என்று பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் டிபிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.